2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட வருகிற 2026 புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து அந்த புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லி தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போ இந்த வருஷமும் 2026 புத்தாண்டு பலன்கள் பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் சார். முதலில் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு 2026 ஆண்டு நல்வாழ்த்துக்கள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் எல்லா சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எல்லாத்திற்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஆன்மீக கிளிட்ஸ் நிறுவனத்திற்கும், நிர்வாக இயக்குநர்களுக்கும் மற்றும் டைரக்டர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு பெரிய வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். ரொம்ப நன்றி சார். பொறுமையாக எல்லாருக்கும் நீங்கள் நன்றிகள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது ஃபஸ்ட்டு மறந்துட்டேன், ஆங்கர் மேடத்துக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். சார் இப்போது 2026 ஃபஸ்ட்டு மேஷ ராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது, மேஷ ராசி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எடுத்த உடனே அவங்க சனி பெயர்ச்சி அதில் இறங்க போகிறாங்க. அதாவது முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு விரய சனியில் ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்களோட காலகட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2026 பலன் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நிறைய ஜோசியத்தில்மா நிறைய விதிவிலக்குகள் உண்டு. ஜோதிடத்தில் எப்பவுமே சனினா பயப்படுறது, ராகு கேதுனா பயப்படுறது, குருனா பயப்படுறது, இப்படி ஜென்ரலாகவே அது காலங்காலமாக அது வந்துடுச்சு. ஆனால் கிரகங்களுடைய ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு நல்லது கெட்டது, நிவர்த்தி, உச்சம், நீச்சம், ஆட்சி, கிரகத்துக்கு ஒரு ஒரு வீட்லேயே இதெல்லாம் கொடுக்குறாங்க. நட்பு. மேஷத்துக்கு சனி என்பவர் அந்த சனி மேஷத்தில் அவன் நீச்சம் ஆயிடுறார். சனி மேஷத்தில் வரைச்சு நீச்சம் ஆகிறார். நீச்சமாகக்கூடிய சனி மேஷத்து ராசியில் பவர்லெஸ் ஆகிறார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி துலாத்தில் வரைச்சு உச்சமாகிறார், அங்கே பவர் ஆகிறார். சமசப்தம ராசியில் ஒன்றுத்தில் நீச்சம், ஒன்றுத்தில் உச்சம். ஸோ 7.5 சனின்னாவே எல்லாமே நடுங்கிறது, அஷ்டம சனினா நடுங்கிறது, அர்த்தாஷ்டம சனினா நடுங்கிறது, அப்படியே பயப்படுறது. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய தேரிகள் பார்க்கணும். சனினாவே யோகக்காரன், சனினாவே மந்தன், சனினாவே மந்தன், அவன் நம்மளை சுலோ பண்ணுவான். இப்போ மேஷராசியில் வந்திருக்கார் சனி. மேஷராசியில் சனி வந்திருக்காருன்னா சனி வரல, 7.5 சனிக்குள்ளே வர்றார். மீனத்தில் தான் சனி இருக்கார். 12வது ராசியில் வரைச்சு 7.5 சனிக்குள் வருவோம். உடற்பயிற்சி நல்லா மேஷம் செய்யணும். இந்த வருஷம் 2026 ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு தொழில் கிடைக்கும். தொழில் தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். படிப்பில் 10 அரியர்ஸ் வாங்கியிருப்பாங்க, பசங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. எக்ஸாம் சமயத்தில் பயம் வந்திருக்கும், எக்ஸாம் சமயத்தில் ஃபீவர் வந்திருக்கும், எக்ஸாம் சமயத்தில் வண்டியில் அடிபட்டிருக்கும். ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரிக்கு போவாங்க, இல்லைன்னா நீட்டில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த நீட்டு ஃபெயிலியர் ஆன பசங்கள்லாம் இந்த வருஷம் கிளியர் ஆகும். அதே போல் கல்யாணத்தில் தடையாகும், திருமணத்தில் பாதிப்பு இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார்.
கேது இருக்கிறச்ச என்ன பண்ணணும், பூர்வ புண்ணியத்தில் தோஷம் வரும். அந்த தோஷத்தை போக்குறதுக்கு உலகத்திலே பரிகாரம் என்று பார்த்தால் அபிராமி அந்த அதில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் ஒன்று கேட்கணும். இல்லை சார் எனக்கு தமிழே வராது, பேசுறது கேட்க முடியும், அப்போ அதை கேட்கணும், இல்லைன்னா படிக்கணும், தெரிஞ்சா படிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு வலிமை தரும். 11 ராகு இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கார். 2025ஆம் ஆண்டில் ஆரம்பிச்ச ராகு 26வது வருஷம் கரெக்டா இருக்கார். 1.5 வருஷம் ராகு. கேது 1.5 வருஷம். அப்ப 2026ஆம் ஆண்டு ஃபுல்லா ராகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். அந்த ராகு ஹெல்ப் பண்றது இல்லாம குரு வேற இப்ப உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறார் அடுத்த பேச்சில். ஸோ மேஷத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், நிறைய தொழில் பண்ணலாம், தனியாகவே தொழில் ஆரம்பிச்சு பண்ணலாம். இவ்வளோ நாள் நான் அடிமையாக இருந்துட்டேன், என்னால் போதும் போதும்னு ஆயிடுச்சு, எனக்கே இப்போ 55 வயசு ஆகுது, இல்லை 60 வயசு ஆகுது, நான் இனி என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மேஷத்துக்கு கூட சக்ஸஸ் ஆகும். அப்போது சின்ன வயசு பசங்களுக்கு தான் கிடையாது, வயசில் பெரியவங்களுக்கு கூட மேஷம் பெரிய லெவலுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இது வரைக்கும் பார்க்காத பணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ மேஷத்துக்கு ஆக மொத்தத்தில் நல்லது இருந்தாலும் வயிறு பார்த்துக்கணும். மேஷம் வயிறில் அதிகமான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க யாருன்னா மேஷம். கழிவுகளை கரெக்டாக வெளியேற்றுறதுக்கு மேஷம் கற்றுக்கணும். அடுத்தது நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் வரும். அது ஏன் வரும்னா மேஷம் தூங்காது. எப்பயுமே சும்மாவே இருந்தாலும் ஒரு ஃபோன் வருதா இல்லைன்னு பார்க்காத, வாட்ஸ்அப்பில் மெசேஜே இருக்காது, ஆனால் தேடி தேடி தடவிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது சலூனில் எப்பயுமே இந்த ஷேவுக்காக போடுறாங்களே சோப்பு, அது போல் ஃபோனை வச்சுக்கின்னு தடவிக்கினே இருக்கக்கூடிய ராசியில் எது பார்த்தா மேஷம். இதெல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவிலேருந்து வந்துடணும். கொஞ்சம் பாருங்கள், எல்லாமே சந்தோஷம். ஆனால் அப்டேட் நிறைய பண்ணுவாங்க, நிறைய வெளி உலக நாலேஜ் எல்லாம் இருக்கும். நம்ம பொது பலனாக பேசிட்டு தான் இப்போ மேஷம் எடுத்திருக்கோம். அதனால் மேஷத்துக்கு நிறைய நல்லது நடக்கும். உடற்பயிற்சி செய்வது, விநாயகரை வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, அனுமனை வழிபாடு செய்வது. மேஷத்துக்கு எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? இப்போ மற்றவங்க விஷயத்தில் கோபப்படக்கூடாது. உங்களுக்கு வேலையில் சரியா இல்லையா, ஐயா சாமி நீ கிளம்பு நின்னும், அவரை வச்சுக்கின்னு மாரடிக்கக்கூடாது. கஷ்டமே இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கணும். குடும்பத்தில் மட்டும் மேஷம் நேரம் ஒதுக்குனா வெளியிடம், தொழில், உத்தியோகம்லாம் நல்லா இருக்கும். மேஷத்துக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதே யோசிச்சுட்டு இருக்கும். அந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். நிறைய உழைப்பாளிகள், நிறைய பேருக்கு தோல் கொடுப்பவர்கள் யார் என்று பார்த்தால் மேஷம். ஸோ இவ்வளோ கம்பீரமாக இருக்கக்கூடிய நீங்கள் சும்மா பதட்டப்படுறதெல்லாம் வேஸ்ட். இந்த வருஷம் ஜாலியாக இருந்தால் மேஷத்துக்கு பெரிய சக்ஸஸ். ஓகே சார். ஏன்னா 7 அப்படின்னு பயந்தவங்க அத்தனை பேருக்குமே இது உண்மையே ஒரு விடிவு காலமாக இருக்கும்னு நம்புகிறேன் சார். அடுத்ததாக ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 சனி இந்த வருஷம் ஃபுல்லாக, 4ஆம் இடத்தில் கேது, 10ல் ராகு. இப்போ குரு 2ல் இருந்தாலும் அடுத்தது 3க்கு வரும். ரிஷபத்துக்கு சனி ரொம்ப யோகம், சுக்கிரனுக்கு சனி யோகம். அப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி 2026ஆம் ஆண்டு இருப்பார், 27 வரைக்கும் இருப்பார் திருக்கணிதப்படி. வாக்கியத்தில் 28 வரைக்கும் இருப்பார். அப்போ ரிஷபத்துக்கு எல்லா லெவல்லையும் சனி ஒரு கிரகம் யோகமாக இருந்தால் போதும். 9 கிரகமும் நல்லா இருக்கணும்னா பைத்தியமாக தான் இருக்க முடியும். ஸோ இவ்வளோ நல்லா இருக்கிற டைமில் நிறைய விஷயம் ரிஷபம் முன்னோக்கி போகலாம். ரிஷபத்துக்கு என்ன ஒரே ப்ராப்ளம்னா மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் எதுக்காக வருதுன்னா கட்டில் ப்ராப்ளம், அந்த வயிறில் பிரச்சனைகள் உண்டு. அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டரை வச்சு தான் சரி பண்ணிக்கணும். நான் கோயிலுக்கு போகிறேன், விளக்கேற்றுறேன், எனக்கு கட்டு ப்ராப்ளம் சரியாகலன்னா ஆகாது. ஸோ இதெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம். கழுத்துக்கு எக்ஸசைஸ் ரிஷபர் லைஃப் லாங்காக பண்ணணும். நிறைய நல்லது நடக்கும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேக ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 டே 2 டே இருந்து ரெக்கவர் ஆகிறது, ஆத்ம ரீதியாக நல்லது வருது, பெரிய அமைப்புக்கு வருது. ஜூன் மாதத்துக்குள்ளே தொழில் கிடைக்கிறது, உத்தியோகம் கிடைக்கிறது, வியாபாரம் கிடைக்கிறது, பணத்தை அதிகமான முதலீடு செய்கிறது, வண்டியெல்லாம் நிறைய வாங்கக்கூடியதில்
ரிஷபம் வர்றதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் உங்களை யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபத்துக்கு இருக்கிறதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி சண்டை போய் பிரிஞ்சு இருந்தால் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ரிஷபம் எப்போ கவனமாக இருக்கணும்னா தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களோட தகராறு வச்சுக்கூடாது. இரத்த பந்த உறவுகள், அவர்களுடைய தேகாரம் பார்த்துக்கணும். ரிஷபத்துக்கு உறவினர்களால் தான் சில தேவையில்லாத மனக்கசப்புகள் வரும். அந்த விஷயத்தில் மட்டும் ரிஷபம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியம். துர்கை கவசம் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். பண உறவில் அதிகமாக சாதிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். 2026 இப்போ ரிஷபத்துக்கு அப்படின்றத நம்ம எழுதியே வச்சிடலாம் போல இருக்கு சார். அந்த அளவு ரிஷபம் தான் என்ன தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ராசி. ஓகே சார். அடுத்ததான் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் ஜன்மத்தில் குரு, அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல குரு. மிதுனத்துக்கு தேக ஆரோக்கியம் தான் கொஞ்சம் கவலை. அதில் குறிப்பாக பிபி, சுகரு, லோ பிபி, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, காது மூக்கு தொண்டை, இப்படி நிறைய அடிக்கினே போகலாம். ஸோ பயந்துருவாங்க. ஸோ இந்த ஹெல்த் மட்டும் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயம் அனுகூலம், தொழில் அனுகூலம், குடும்பத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், கணவன் மனைவிக்கு உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம். வியாபாரத்தில் அதி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் இருந்தவர்கள் தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து சனி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குருவானவர் பார்க்க போகிறார். அதெல்லாம் மிதுனத்துக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். ஸோ ரொம்ப நாள் அதிகமாக கஷ்டம்னா இந்த வருஷத்தில் ஒரு 6 மாதத்துக்கு டென்ஷன் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அப்வேர்டு தான். நீ நிறைய சாதிக்க பிறக்கலாம். ஸோ மிதுனம் யோசிச்சுக்கினே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மிதுனத்துக்கு எதில் பயங்கர கவலையாக இருக்கணும்னா ஹெல்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஹெல்த்தில் ஒரு நாள் 2 நாள் டே கேர் ஏதாவது டாக்டரை சொன்னாங்கன்னா தள்ளி தள்ளி போடக்கூடாது, உடனே பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு குரு எப்பயுமே பாதகம். குரு பாதகம் என்றாலே என்ன பண்ணணும்னா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், பால்பிட்டேஷன் இதை செக் பண்ணிக்கணும். ரத்த நாளங்களில் தான் அடைப்பு வருமா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயம் மிதுனத்துக்கு கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக 2027 ஜூன் மாதம் வரைக்கும், நம்ம 26 தான் பார்த்தாலும் அவங்க நம்ம நேயர்கள்ன்றதுனால 27 ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது மிதுனத்துக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் மிதுனத்திற்கு கண்டிப்பாக தான மார்க்கம், தெய்வ மார்க்கம், தெய்வ யாத்திரைகள், கோயில் திருப்பணிகள், கோயில் விழாக்கள் இதெல்லாம் போயிட்டு வரதெல்லாம் அற்புதமான அமைப்பும் அற்புதமான சந்தோஷத்தையும் தரும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் முடித்துக் கொள்வார்கள். டக்கு டக்குன்னு யாத்திரைக்கு யாராவது நண்பர்களே கூட்டின்னு போவாங்க, மலை கோயிலுக்கு போவாங்க. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதே போல அமானுஷம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அமானுஷ உணர்வெல்லாம் மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வ புண்ணியத்தினுடைய அனுகூலம் ஏற்படும். மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா வர்றதுக்கு சனிக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்க நல்லா வரும். அது அகத்திக்கீரையை தவிர கொடுக்கறது இன்னும் நல்லா இருக்கும். அதே போல மிதுனத்திற்கு கண்டிப்பாக ராகவேந்தர் வழிபாடு சிறந்த பரிகாரமாக இந்த வருடத்தில் நான் பார்க்கிறேன். முடிந்தால் மந்திராலயத்தினுடைய மூல ராகவேந்தருடைய பிருந்தாவனத்தை போய் தரிசனம் செய்வது, அந்த கோயிலில் ஒரு இரவு தங்குறது. இரவுனா கோயிலுக்குள்ள தங்குறது இல்லை, கோயிலுடைய இதுல தங்கி அந்த பிரகாரத்தை ஒரு ஒத்தப்படையில 1, 3, 5, 7 அப்படி பிரதர்ஷனம் பண்றது மிதுனத்துக்கு நன்றாக வரும். அடுத்ததான் கடகம் சார். கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனி விலகிடுச்சு, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள். அதே சமயம் இந்த வருஷத்துல ஜூன் மாசத்துல குரு உச்சமாக போகிற ராசி கடகம். குரு பயிற்சி இவர்களுக்கு தான் வரப்போகுது. குரு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சத்துருக்களில் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் நான் கடகம் தான் பார்க்குறேன் இந்த வருஷம். கடன்
கொடுக்கல் வாங்கல், பணம், முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் ராங்காகிறதெல்லாம் கூட சான்ஸ். ஆனால் சனி விலகிறது பெரிய அதிர்ஷ்டம். அதே சமயம் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ கோளார் பதிகத்தை கேட்பதோ சொல்வதோ பெரிய பலத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு தகராறு இல்லாமல் இருப்பது அற்புதமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, அந்த குருவுக்கு விளக்கு போடுறது, அந்த குரு கோயிலுக்கு அந்த அபிஷேக ஆராதனை பண்றது, குருக்கு சுண்டல் கொடுக்கறது, இதெல்லாம் சிறந்த பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். இடது பக்க தேக ஆரோக்கியம், லிவர் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஒரு தடவை முதல்ல செக் பண்ணிக்கிறது, ஜனவரியே செக் பண்ணிக்கிறது கடகத்துக்கு நல்லது. ஏன்னா நிறைய நல்லது நடக்க போகுது, அதனால அனுகூலமான இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நிமித்தி பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் பெரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய திருமணத்தை அதிகமா பண்ணக்கூடிய ராசியில கடகம் வரும். ஏன்னா கடகம் ஒத்துக்காது. ஆனா அதே கடக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் 2027 ஜூனுக்குள்ள நிறைய பேர் டக்கு டக்குன்னு கியூல நின்று நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னாவே கடகராசியான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான அமைப்பு தரும். பெற்றோர் பெரியோர்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்து இருப்பவர்கள், அவர்கள் மூலியமாக அதிகம் ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் தருவார்கள். வாக்குஸ்தானத்தை மட்டும் கடகம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். அதுல அவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பர்ஃபெக்டாக நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசியில கடகம் வரும். தேக ஆரோக்கியம்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல கடகம் எப்பொழுதும் என்னை பொறுத்த வரைக்கும், இப்ப வேற இந்த வருஷம் குரு உச்சமாகறாரு, அதனால கடகத்துக்கு குரு உச்சமாகறதுனால பகைத்து கொள்ளாமல் இருங்கள். யாரையும் தப்பா பேசாதீங்க. ரொம்ப டக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு கடகம். கடகம் சாட்டிஸ்ஃபை ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க. நிறைய அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து இது தப்புன்னு, ஏன்னா வாசல்ல கதவு தட்டக்கூடிய நேரம் நல்லது. அந்த சமயத்துல இதெல்லாம் இல்லை, நான் பயங்கரமா இருக்கேன், நான் வேற லெவல்ல இருக்கேன் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க, இல்ல தள்ளி விட்டுருவாங்க. அது இப்ப தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆனவன தான் தெரியும். இப்ப ரொம்ப நல்லது. 12 குரு இருந்தாலும் கடகத்துக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதும் அஷ்டமத்தை பார்ப்பதும் பெரிய பலத்தை கொடுக்கும். கடகத்தினுடைய 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் அதிகமான சந்தோஷம் தரும். ஆனால் கடகத்திற்கு திருப்திப்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தான் மாறிக்கொள்ள வேண்டும். சூப்பர் சார். அடுத்தது சிம்மம். சிம்மம் தான் இப்போ ரொம்ப ஃபியர்ல இருக்கிறவங்க. ஏன்னா யூடியூப், இன்ஸ்டா எதுல எடுத்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் மீம்ஸே போடுது. ஏன்னா சிம்ம அஷ்டமத்துல சனி இருக்குதுன்னு சொல்லி ஒரு பயமூர்த்தி. அஷ்டம சனி. ஆமா, 8ல இருந்தா அஷ்டமம் வரும், 4ல இருந்தா தான் அர்த்தாஷ்டமம் வரும். அது தனுசுக்கு தான் அர்த்தாஷ்டமம். அஷ்டமத்துல சனி இருக்கிறனால. பட் சிம்மத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நல்ல டைம். இந்த அஷ்டமத்துல இருக்கிற சனி ரொம்ப நல்லது பண்ணுவான். அது இல்லாம பழைய கடன்களை பைசல்ஸ் பண்ணுவான். ஏன்னா குரு மாறுறது. குரு இப்ப லாபத்துல இருக்கிறது. சிம்மத்துக்கு பிள்ளைகள் விஷயத்துல ஏற்றம். 5ஆம் மாசத்துல மே 14 தேதியிலிருந்து சூப்பரா நிறைய விஷயம் நடக்குது. நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, நிறைய தங்கம் இந்த வருஷத்துல அதிகமா வாங்குறதுல சிம்மத்தை நான் பார்க்கிறேன். அதே போல வீடு வாசல் வாங்குறது, இன்டீரியர் பண்றது, நிறைய லேடிஸா இருக்கிற சிம்ம ராசிக்காரங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, சின்ன சின்ன கோல்டுல வாங்குறது, டிசைன் வேர்ஸ் வாங்குறது, இதெல்லாம் அதிகமா பண்ணக்கூடிய. ஏன்னா அப்ப பணம் வந்தா தானே பண்ண முடியும். நிறைய டிராவல். ஜென்மத்தில் கேது, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் சிம்மம் கண்டிப்பா பார்த்துக்கணும். கேது இருந்தாவே விநாயகர் ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்காரங்களை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வாட்டி பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில், அதாவது பிள்ளையார்பட்டி போங்க, ஈச்சனாரி போங்க, மணக்குள் விநாயகர் போங்க. எங்கெல்லாம் விநாயகர் நல்லா இருக்காரோ, நவகிரகத்தில் கூட போனா கூட முதல்ல விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தெய்வத்தை பாருங்க. எங்க போனாலும் விநாயகரை பிடிச்சிக்கோங்க. அந்த விநாயகர் தான் உங்களை காப்பாற்றுவார். நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை, வயிறு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் தொந்தரவு பண்ணுமா சிம்மத்திற்கு. சிம்மத்திற்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு.
மக நட்சத்திரம் உள்ள இருக்கனால இந்த கேது வந்து எப்பவுமே சிம்மத்திற்கு முக்கியம். அதனால நான் சொன்ன இந்த தேகாரக்கம், தூக்கமின்மை, ஆங்ஸைட்டி தொந்தரவுகள் இதெல்லாம் சிம்மம் பார்த்து. உடற்பயிற்சி பண்ணலன்னா நான் சொன்ன நெகட்டிவ் எல்லாம் வரும். உடற்பயிற்சி சொன்னா செய்துட்டாங்கன்னா நான் சொன்ன பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். வாகனம் மாற்றுறது, ப்ரமோஷன் ஆகிறது, படைப்பாளிகள் ஆகிறது, மீடியாவில் பெரிய பேர் பெறுறது, அரசியலில் நல்லா வர்றது, அனுகூலம் ஏற்படுவது, தொலை தூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கிடைப்பது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, கணவன் மனைவி கொண்ட காதல் அமைப்பில் இருந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, தொழிலில் அற்புதமான காலகட்டம் ஏற்படுவது. சிம்மத்துக்கு ஒரு விஷயமா சொல்லிக்கினே போகலாம். ஸோ காலில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும் சிம்மம். ஏன் பார்த்துக்கணும்? அஷ்டமத்தில் சனி இருந்தால் வழுக்கலான இடங்கள், லேடிஸ் இருந்தால் ஹீல்ஸ் போடக்கூடாது, மார்பிள், கிரானைட்டு, இந்த உயரமான இடங்கள், வண்டியிலேருந்து இறங்கரிச்ச, வண்டியிலேருந்து இறங்கரிச்ச கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. ஸ்கிட்டாக வருது, வண்டி டிரைவர் பள்ளத்தில் போய் நிறுத்தியிருப்பாரு, நீங்கள் அதை பார்க்காம இறங்கிடுவீங்க, மாட்டிப்பீங்க, அப்புறம் டிரைவரை திட்டினா பிரயோஜனம், நம்ம ஃப்ராக்சர் ஆகிட்டு பிறகு. ஸோ நீங்களே முதல்ல சொல்லிடுங்க, இந்த இடத்துல போய் நிறுத்து, நான் இறங்குறேன். வண்டி பார்க்கிங்கில் ஸ்டாண்டு போடுறச்ச கேர்ஃபுல்லாக போடணும். ஸ்கிட் ஆகி இவங்க விழுறது, இதெல்லாம் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். சார் அடுத்ததான் வந்து கன்னிராசி. கன்னியாராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கோவிந்த நாமாவளின்னு சொல்லுவோம், அதை கேட்பதோ சொல்வதோ அனுகூலம் கிடைக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜி பார்த்துக்கணும், இஎன்டி, சைனஸ், ஒத்தத்தால் வலி பார்த்துக்கணும். கொஞ்சம் கன்னியாராசிக்காரர்களுக்கு லேடிஸ்க்கு ஹார்மோன்ஸில் ரொம்ப தொந்தரவு பண்ணும், ஜென்ஸுக்கே பண்ணுமா இந்த வாட்டி. கன்னிக்கு வந்து 6 ராகு இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார். நிறைய விஷயத்துக்கு நல்லது நடக்கும். இந்த சர்ப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாவே நல்லது. 12 வேற கேது, அதே சமயம் விரயங்கள் அதிகமாகும். அதனால கன்னியாராசிக்காரங்க விரயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் தான் போய் பேசணும். கன்னியாராசிக்காரங்கள்னா நினச்சிப்பாங்க, நான் ஏன் இறங்கி போகணும், நான் ஏன் என்ன பண்ணணும், அவங்க ரொம்ப சாஃப்ட் பீப்புள் கிடையாது. அப்படின்னால நான் இப்படி தான் இருப்பேன், நான் அது மாதிரி இருந்தால் நஷ்டம் இவங்களுக்கு தான். கன்னிக்கு வந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, மாற்றங்கள், புது தொழில், பழைய எதிரிகளிலிருந்து பிரச்சனைகள் தீர்வது, எதிரிகளே வந்து சமாதானம் பேச வந்தாலும் இவங்க ஒத்துக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து திருப்பி இன்னும் எதிரிகள் அதிகமாக்குறது, இதெல்லாம் இந்த டைம்ல கூடாது. ஏன்னா 11 குரு வரப்போறார். 11 குரு வரனால மே 15ஆம் தேதிக்கு மேல ரொம்ப நல்லா இருக்க போறது கன்னி. அப்போ அதுக்கு உண்டான அறுவடையெல்லாம் எப்ப எடுக்கணும்னா மே 15க்கு முன்னாடியே அவங்க வந்து அஸ்திவாரம் போட்டு வைக்கணும். அஸ்திவாரம் சரியா போடான்லன்னா குருவால கொடுக்க முடியாது. கண்டிப்பா சார். குரு வந்து கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு, அங்க பேஸ்மெண்ட் இருக்காது. அப்புறமா குரு அஸ்திவாரத்துக்குள்ள போயிட்டா உங்களுக்கு டேக்கப் ஆகாது. ஸோ இப்பவே வந்து மே 15க்குள்ள அரசியல்வாதிகள், அரசு துறை அதிகாரிகள், தனிப்பட்ட தொழில் எல்லாருமே நல்லா இருக்கும். கன்னிக்கு ரொம்ப கவனம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கன்னி எதுல கவனமா இருக்கணும்? குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, இது கூடவே கூடாது. கன்னிக்கு எங்க பிரச்சனை வரும்? டிராவல்ல ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தி கொள்வது, மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தி எஸ் என் மேலதான் தப்புன்னு இப்படி உணரக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அற்புதமாக இருப்பார்கள். நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்குங்க. நான் ஏன் இறங்கணும், நான் இப்படிதான், நான் இப்படிதான், என்ன பிரச்சனை, நான்லாம் இறங்க மாட்டேன், நான் நினைச்சது தான் நடக்கும், எல்லாம் கரெக்டு. 7 சனி, கண்ட சனியில் இருக்கிறீர்கள், குடும்பத்தை நிம்மதியாக விடாது. ஸோ குடும்பத்தில் மட்டும் கன்னி கோவப்படாமல் இருக்கிறதும், அதே போல் எல்லா விஷயத்திலும் வெளி உலகம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இறங்கிட்டா கன்னிக்கு வந்து பெரிய ஏற்றம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கிறது கன்னிக்கு நல்லது. பெருமாளை பிடிச்சிக்கோங்க, பெருமாளை விட்டுறாதீங்க. அதே போல்
வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கக்கூடியதில் கன்னி வரும். அதே போல் கன்னிக்கு ரொம்ப பலம். வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஞான மார்க்கங்கள், தெய்வ பலன்கள், தெய்வ காரியத்தில் போய் தெய்வங்களை வழிபாடு செய்வது எல்லாமே யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சூப்பர் சார். அடுத்ததான் துலாம் ராசி. துலாம் ராசி சனி உச்சமாகக்கூடிய ராசி. அதனால இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது, பெரிய பலத்தை கொடுக்கும். எப்பயுமே துலா ராசி எக்ஸசைஸ் பண்ணவே நல்லாயிடும். வாராகி, சூலினி, பிரித்திங்கரா, நரசிம்மர், இப்படி உக்கர தெய்வ வழிபாடு தான் துலாத்துக்கு ரொம்ப நல்லது இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு 6 சனி 2027 வரைக்கும் இருக்க போறார். கம்பீரமா இருங்க, பெரிய ஏற்றம். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் 3, 6 இதெல்லாம் இருக்கிறது அல்டிமேட்டா வேலை செய்யும். சத்ரு ஜெயம் ஏற்படும், பெரிய சாதனைகள் செய்வார்கள், புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், தொழிலில் இருந்த மனக்கசப்பு தீரும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நீங்க நினைச்சுதான் நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளை தேடினு தான் கிடைக்கும், அதெல்லாம் அவங்களே போடுவாங்க. சாதாரண தொழிலில் இருந்த துளாராசிக்காரர்கள் பெரும் தொழிலதிபர்கள் ஆவார்கள். அதே போல இவர்களுக்கே குருபலம் இந்த ஜூன் மாசம் வரைக்கும் இருந்தாலும், ஜூன் மாசத்துக்கு பிறகு குருவானவர் இவங்களுக்கு 10ஆம் இடத்தில் வந்தாலும் 2ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுவதனால் இவங்களுக்கு லைஃப் லாங்கா 2027 வரைக்கும் சுபகாரியத்தில் கெடுதல்கள் இருக்க, தனம் ஏற்படும், குடும்பம் ஏற்படும், குடும்பத்தில் நல்லது ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தேகாரைக்கும் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதன்கிழமை சாப்பாடு வாங்கி கொடுப்பது, ஏழை எளியோர்களுக்கு மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள சாப்பாடு, எலுமிச்சப்பழ ஊறுகாய் இல்லை எலுமிச்சப்பழ ஜூஸ் வாங்கி கொடுப்பது, புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ், அலர்ஜி, மன அழுத்தம் தான் வரும். இந்த மன அழுத்தம் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றது, உங்க கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்த்துருங்க. வயிறு சரியான மன அழுத்தம் வரவே வராது. வயிறு சரியில்லாதவர்களுக்கு நீங்க என்னதான் மாத்திரை மருந்து எடுத்தாலும் அந்த மன அழுத்தம் போவாது. திருப்பி திருப்பி அதிலேயே உழண்டுக்கினே இருப்பீங்க. மன அழுத்தம் என்றாலே வயிறு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது விசேஷமான பலனை தரும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்வது, இந்த சனியானவர் 6ஆம் இடத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். 2027 எண்டு வரைக்கும் இருக்கிறார். நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. அதற்கேற்றவாறு பிடித்து கொள்ளுங்கள். நரசிம்மர் கவசத்தை விடாமல் பேசிக்கொள்ளுங்கள். நரசிம்மர் கவசத்தை விடாமல் சொல்ல 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 அற்புதமான பலம், அற்புதமான சந்தோஷம், அற்புதமான ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். 5 ராகு 11 கேது. அதனால தெய்வீக காரியங்கள் நன்று தந்தாலும் பூர்வ புண்ணிய தோஷம் இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படித்து கொண்டே இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததா விருச்சிகம் சார். அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிகளில் விருச்சிகம். விருச்சிகத்திற்கு முருகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். எதிரிகள் கொஞ்சம் பலமா இருப்பாங்க, எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தேகாரோக்கியத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் இருந்தாலும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஜூன் மாதம் வரை ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏப்ரல் 14 ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் விருச்சிகம் வரும். அதே சமயம் வண்டியில் கவனமாக இருக்கணும், கையெழுத்து போடுறதில் கவனமாக இருக்கணும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் வரும். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கம் வேண்டாம்.
பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தலைமுறையாக பெரியவர்கள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணுவது காதும் வைத்த மாதிரி பொறுமையாக பண்ணணும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய விருச்சகம் அற்புதமான காலகட்டத்தை தரும். உறவினர்களால் தொந்தரவு, அதே போல் இரத்தபந்த உறவுகளால் தேவையில்லாத பதட்டமெல்லாம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் விநாயகரை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய தடைகள், பிள்ளைகளுக்கு படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிகமும் வரும். வயிறில் சனி இருப்பதனால் 5ஆம் இடம் என்பது வயிறு சம்பந்தப்பட்டது. அதனால் தினமும் தூங்குவதற்கு முன்பாக ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தொப்புளில் வைத்துக்கொண்டு காலையில் குளித்து விடுவது அந்த பூர்வ புண்ணிய தோஷத்தை பரிபூர்ணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி பண்ணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சூட்சம பரிகாரம் இதெல்லாம் சூட்சமம், அதாவது நமக்குள்ளே வச்சுக்காம உங்களுக்கு நான் ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, இது மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் விருச்சிகம் ஏற்கனவே ஆற்றெல்லாம் அட்டாக் வந்திருந்தால் மருந்து மாத்திரைகள் வேலை செய்யாது, உங்களுடைய மருத்துவர் தான் வேலை செய்வார்கள். மருத்துவர் இடத்தில் தபாய்த்து கொண்டு போகாமல் இருந்தால் விருச்சிகத்திற்கு பிரச்சனைகள் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகம், அனுகூலம், தைரியம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சிகள், வண்டி வாகனங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் வரும். அடுத்தது தனுசு சார். தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு சிவனை பிடித்துக் கொள்வது நல்லது. சிவனோடைய சரண்டர் ஆகும். அதே போல ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் தான் இவங்களுக்கு தொந்தரவு. இது சாதாரண விஷயம். அர்த்தாஷ்டம சனி, 4ல் சனி, உடற்பயிற்சி செய்யக்கூடிய தனுசுக்கு விசேஷமான பலன் தரும். ஜூன் மாதம் வரைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் இறங்கி போகணும். குடும்பத்தில் யாரை நம்ம குடும்பத்தை பற்றி சொன்னாலும் கண்டுக்க கூடாது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்துக்கணும். அதே போல தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடன் தர்க்கம் செய்யக்கூடாது. உரிமையில கூட பேசக்கூடாது. உரிமையில கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. தப்பான வார்த்தை பேசக்கூடாது. அதே சமயம் உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யக்கூடிய ராசியில தனுசு ரொம்ப முக்கியம். கடகத்துக்கு ஈக்குவலான அர்த்தாஷ்டம சனி என்பது அந்த அளவுக்கு எஃபெக்ட். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினா தனுசு ரொம்ப கஷ்டப்படும். டிரைவர் ஸ்பீடாக போனால் கூட, இல்லைப்பா நீ உனக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு, நான் வேணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம இறங்கிக்கணும். ஏன்னா தனுசுக்கு சப்போஸ் வண்டி பாட்டு தெரிலன்னு வச்சுக்கோங்க, ஐயோன்னு பதட்டத்திலே போகக்கூடாது, அட்டாக்கே வந்துடும். ஸோ டிரைவர் எப்படி வேணுமோ வரட்டும், நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வேறு டிரைவரை மாற்றிக்கிங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தனுசுக்கு சுபவிரயம் நிச்சயமாக ஏற்படும், லாபம் ஏற்படும். வார்த்தைகள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனுசுக்கு வரும். தனுசுக்கு பெரிய பலம் என்ன, இந்த வருஷம் ஃபுல்லா 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது, 9ல் கேது இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தவிடு வெல்லம், இல்லை கோதுமை மாவு வெல்லம், இல்லை கோதுமை சப்பாத்தி வெல்லம் யாருக்கு கொடுக்கணும்னா இவங்க சாப்பிடக்கூடாது, பசுமாடுக்கு கொடுக்கணும். பசுமாடுக்கு கொடுக்க கொடுக்க தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும், பெரிய முன்னேற்றம் ஏற்படும், மனக்குழப்பங்கள் தீரும், குடும்பத்தில் கௌரவம் ஏற்படும், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை தனுசுக்கு பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஹார்மோனில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக இன்டீரியர், 2 பெட்ரூம் இருக்கிற வீட்டில இருந்து 3 பெட்ரூம் போறது, தனியா வீட்லயே 5 பெட்ரூம் இருந்தாலும் மனசுல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதனால இன்னும் ஒரு டபுள் போர்ஷன், ட்ரிபிள் போர்ஷன் கட்டிக்கின்னு போறது, வாகனங்களில் அதிகமான மாற்றங்கள் பெறக்கூடிய ராசியில தனுசு வர்றது விசேஷமான அமைப்பு தரும். 8ஆம் இடத்தில் குரு வரார் ஜூன் மாசத்திலிருந்து, அதுவும் உச்சம் பெற போகிறார். அதனால
ஹெல்த் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோபதாபப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் ரொம்ப கோபம் வரும் தனுசுக்கு. செவுத்துல போய் இடிக்கிற அளவுக்கு வரும். போய் அதை போல் இடித்து மாட்டிக்காதீங்க. இடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நரம்பு கோளாறு வரும். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் தனுசுக்கு. அதே சமயம் தனுசு மேல் உடன் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் எல்லாம் அவர்கள் செய்த இந்த தியாகத்துக்கெல்லாம் ரொம்ப அன்பு காட்டவர்கள். அந்த அன்பு காட்டுறதை நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அவங்க கிட்ட போய் தகராறு பண்ணி நல்ல வாய்ப்பெல்லாம் சிவனை பிடித்து கொண்டாலே, தனுசுக்கு இந்திராட்சி கவசம் கேட்டாலே யோக பலம் நிச்சயமாக உண்டு. மகரம் சார். மகர ராசிக்காரங்க சனிதான் அதிபதி. மகரத்திற்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதி. சனி அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகள் வாழ்க்கை முழுவதும் உடற்பயிற்சி தான். மகரத்துக்கு 7.5 சனி இந்த வருஷம் ஃபுல்லா விலகிடுச்சு. திருக்கணிதத்தில் ஏற்கனவே விலகிடுச்சு. பாக்கியத்தில் மார்ச்சிலிருந்து விலகுது. ஸோ நீங்க திருக்கணிதம் பஞ்சாங்கம் படிச்சா ஏற்கனவே வந்துடுச்சு. மாக்கியத்துப்படி பண்ணா இப்போ மார்ச்சிலிருந்து. ஸோ சனி விலகிறதே மகரத்துக்கு ரொம்ப சூப்பர், அற்புதமான டைம். அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் ராகு, 8ல் கேது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை எங்கே பார்க்கணும்? ஹாஸ்பிட்டலில் காலை தூக்கின்னு படுத்துன்னு இருப்பீங்க, அதில் தான் பார்க்கணும் மகர ராசிக்காரங்க. ஸோ வாகனத்தில் படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்குறது, ஏறுறது, மொட்டை மாடியில் விளிம்பில் உட்காந்துக்கின்னு டீ குடிக்கிறது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிலிம் காட்டுறது, புரியுதா? ஸ்டாண்டு போடுறச்சு ஃபோனை பேசிக்கின்னு ஸ்டாண்டு போடுறது, வண்டி கொண்டு போய் நேராக விட்டுடும், பெரிய சிக்கல் கொடுக்கும் வண்டியில். இந்த மகர ராசிக்காரங்க யார் கேட்டாலும் நம்ம ஏன் சொல்கிறோன்னா அவங்க ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லா. ஏன்னா ரொம்ப நல்ல டைம், ரொம்ப அற்புதமான டைம். கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்லேயே உருண்டுக்குன்னு போகணும். வெள்ளை பெயிண்டே அடிச்சுக்கிட்டோம். ஆமாம், அது மாதிரி அடிச்சுக்கிட்டோம். ஆனால் அப்பப்போ மாற்ற முடியாது, வெளியே இடத்துல ஜாலியாக இருந்துக்கிட்டோம். அதே போல் மனைவியாக இருந்தாலும் கணவனிடம் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு போகிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். மகரம் இந்த 2026ஆம் ஆண்டு ஏதாவது செட்டில் ஆகலைன்னா மகரம் உட்காந்துன்னு ரீல்ஸ் பார்க்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா வீடியோ கேம் பார்த்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். மகரத்துக்கு அவ்வளோ அற்புதமான டைம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, டிராவல் பண்ணுறது, தொலை தூரத்துக்கு போகிறது, புது விஷயங்கள் கிடைப்பது, கல்யாணம் தடைகள் நீங்குவது, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. அதே சமயம் கணவன் மனைவி சண்டைக்குள் உறவினர்கள் கூடாது, நண்பர்கள் கூடாது. அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய இது கூடவே கூடாது. மகரத்துக்கு குடும்பத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அதனால விரயங்கள் அதிகமாகும். உச்சம் பெறக்கூடியதுனால சுப விரயம். வீடு கட்டுறதெல்லாம் டக்குன்னு பண்ணிக்கணும், இல்லைன்னா வேற மருத்துவ சாலையில் கொண்டு போயிடும். அதே போல் வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது, ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுத்துடணும், நகை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துடணும், திட்டிக்கினே இருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு மட்டும் மகரம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். யோகம், சந்தோஷம், அனுகூலம், பலத்தை பெறக்கூடிய ராசிகளில் மகரம் வருவது தான் கண்கூடாக பார்க்கிறேன். அதே போல் பெரிய அளவுக்கு தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய ராசிகளில் மகரம் மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தேகாரிக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான் மகரத்துக்கு காது, மூக்கு, தொண்டை, பற்களில் உபத்திரம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பல்லுல நிறைய பிரச்சனையில மாட்டக்கூடிய ராசியில மகரத்தை தான் நான் பார்க்கிறேன். அதனால அவங்க ரொம்ப முக்கியம். விநாயகர் இல்லாத மகரத்துக்கு வழிபாடு கிடையாது. விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு. மகான்கள் அவங்க தான் பிடிச்சிக்கணும். அது எந்த சாய்பாபா பிடிச்சிக்கிறாங்களோ, ராகவேந்திர பிடிச்சிக்கிறாங்களோ, ரமண மகரிஷியை பிடிச்சிக்கிறாங்களோ, விசிறி சாமியாரை பிடிச்சிக்கிறாங்களோ, யாராவது நம்மளிடத்தில் வாழ்ந்து சாதனைகள் செய்து ஆன்மீகத்தில் நிரூபித்த மகான்களை பிடித்துக் கொள்வது நன்மை தரும். அதை விட்டு உயிரோடு இருக்கிற எதையா பிடிச்சிக்கின்னு ஏன் உயிரை வாங்காதீங்க. இதுதான் மகரத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். அற்புதமும் சந்தோஷமும் 7.5 சனி முழுசா போயிடுச்சுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கினா நல்லா இருக்கும். பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ராசியில மகரம் வரும். சூப்பர் சார். கும்பம் சார். அடுத்தது கும்பம், 11வது ராசி. கும்பம் தான் சனி தான் அதிபதி. உங்கள் ராசியிலே ராகு இருக்குது. அதனால வயிறுல டெய்லி மோர் இறங்கணும், இல்லைன்னா யோகட் இறங்கணும். ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவாங்க, பழைய சோறு சாப்பிடணும். கும்பத்துக்கு இல்லைன்னா வயிறுல கண்டிப்பா ப்ராப்ளம் கடமுடான்னு வரும், ஷோல்டர்ல ப்ராப்ளம் வரும்.
கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகள், அதில் கண்ணு வரும், வாய் வரும், பல்லு வரும், மூக்கு வரும், பிரெயின் வரும், இதெல்லாம் சின்ன தொந்தரவு கூட பெருசாகலாம். ஸோ கும்பத்துக்கு அந்த ஒரு விஷயத்துல கவனமா பார்த்துக்கணும். 7ஆம் இடத்தில் கேது, ஜென்மத்தில் ராகு. இந்த மன அழுத்தம், குடும்பத்துல சண்டை போடுறது, குடும்பத்துல கோபப்படுறது, வாக்குஸ்தானத்துல வேற சனி இருக்கு. 7.5 சனியில கடைசியில நிக்கிறவங்க யாருன்னா கும்பம் தான். ஆனா இன்னும் 2 வருஷம் 7.5 சனி இருக்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுதான் தீரும். அதனால எக்ஸசைஸை விடாம செஞ்சீங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு யோகத்தை தான் தருவாரு. வெளியில போற சனி உங்களுக்கு நன்மை தான் பண்ணுவாரு, பெரிய குபேரன் ஆக்குவாரு. கும்பத்துக்கு கண்டிப்பா இந்த வாட்டியில பெரிய அதிர்ஷ்டமே வேலை, படிப்பு தடை, நீட் எழுதி கிடைக்கல, எக்ஸாம்ல பிரச்சனை, அரியஸ் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க பசங்க. இதெல்லாம் உருப்படியே உருப்படாதுன்னு கும்பராசியை சொன்னவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு, பெரியவங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு கும்பம் டெவலப் ஆயிடும். கும்பத்துக்கு தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், ரியல் எஸ்டேட் கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும், பிள்ளைகள் வரம் கிடைக்கும், குழந்தை பிராப்தம் கிடைக்கும், திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் பழைய அடிவயிறு, கழிவுகள் போற இடம், முதுகு தண்டுபடும், முகத்தில் உள்ள உறுப்புகள், இதெல்லாம் கும்பம் பார்க்க முடியாது. அதாவது மறைமுகஸ்தான நோய்கள் பேர் இதுக்கு. இதெல்லாம் முதுகு தண்டுபடத்தை நீங்க எப்படி பார்க்க முடியும்? நீங்க பார்க்கலாம் உங்க கணவருடைய முகத்தை, அது போல முதுகை, அது போல இது வந்து பார்த்துக்கணும். முகத்தில் உள்ள உறுப்புகள் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் கும்பம். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கும்பத்துக்கு வந்து நரசிம்மர் தான் பெரிய பலம். நரசிம்மரை விடாம பிடிச்சுக்கணும், அப்படியே பிடிச்சுக்கணும். நரசிம்மர் கவசத்தை சொல்லணும், தூக்கத்துல கூட நரசிம்மர் கவசத்தை சொல்லணும். நரசிம்மர் கோயில் எங்கெல்லாம் தேடணும், கூகுளில் போயிட்டு வரணும். நண்பர்களோட போகலாம், உறவினர்களோட போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு சதயன் நட்சத்திரம் உள்ள இருக்கிற ராசி. அதனால பெரிய பலத்தை நரசிம்மர் கொடுப்பார், துர்கை கொடுப்பாங்க. வார்த்தைகளை மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகளில் கோவப்படக்கூடிய கும்பம் அசிங்கம் அவமானப்படும். கடைசியா மீன ராசி. அது ஏன் கடைசின்றது அம்மிங் பண்றீங்க? கடைசியான ராசி தான் மீனம். மீனத்துக்கு ஜென்மசனி. ஜென்மசனினால வயிறு அரணாக்கொடி பார்த்துக்குங்க. இந்த அரணாக்கொடி போட்டுட்டீங்கன்னா மேல் பாகம் கீழ்ப்பாகம். ஸோ இந்த கீழ்ப்பாகம் ஃபுல்லா எல்லா உறுப்புகளையும் கவனமா பார்த்துக்கணும். வயிறு இருக்கும், லிவர் இருக்கும், கிட்னி இருக்கும், மலக்குடல் இருக்கும், யூரினரி ஏரியா இருக்கும், மோஷன் ட்ராக் இருக்கும், முதுகு தண்டுவடை இருக்கும், தொடை இருக்கும், முட்டி இருக்கும், கால்கள் இருக்கும், பாதம் இருக்கும், நகை விரல்கள் இருக்கும். இதெல்லாம் ஹெல்த்ல பார்த்துக்கக்கூடியது யாருன்னா மீனம். மெயின் இதுக்கெல்லாம் மெயின் பரிகாரம் உடற்பயிற்சி. மீனத்துக்கு வந்து இந்த உடற்பயிற்சி தான் அவ்வளோ முக்கியம். விநாயகரை கும்பிடுவது, அனுமனை கும்பிடுவது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு புதஸ்தலம் இருக்கு, அங்க 3 குளம் இருக்கு. அதுல கை கால் கழுவிட்டு, அந்த குளத்தை பார்த்துட்டு 3 குளத்துல கை கால் கழுவிட்டு, கோயிலில் 1 கிலோ பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து, அந்த கோயிலில் நிறைய பழக்கம் எனக்கு. அந்த கோயிலில் எல்லாரும் நல்லவங்க. கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்துட்டு அற்புதமான தரிசனம் பண்ணிட்டு, அந்த கோயில் விபூதி குங்குமத்தை வீட்டில் வச்சுட்டு, ஆஃபீஸில் வச்சுட்டு, டெய்லி உங்களை சுற்றி வச்சுட்டு, வருஷத்துக்கு ஒரு தடவை திருவெண்காடு போயிட்டு வர. ஏன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ புதன் வந்து ரொம்ப வேலை செய்வான் இவங்களுக்கு. ஈவன் பாதகமாக இருந்தாலும் நல்லது செய்வான். ஸோ அவ்வளோ அற்புதத்தை தருவான். அதனால அதே சமயம் 5இல் குரு வரப்போறார். ஸோ மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பெரிய ஜாக்பட், பெரிய நல்லது, பெரிய அனுகூலம், எல்லாமே சுபிச்சம் சுபிச்சம் சுபிச்சம். தாய் வழி உறவு சுபிச்சம், தந்தை வழி உறவு சுபிச்சம், லாபம் சுபிச்சம், அசையாமசை பொருள் சேர்க்கை சுபிச்சம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் சுபிச்சம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நிறைய வீடு கட்டுறது, நிறைய நிலம் வாங்குறது, நிறைய முதலீடுகள் பண்ணுவது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, 7.5 சனியில் திருமணம் நடக்கும், 7.5 சனியில் குழந்தை பேரு நடக்கும், 7.5 சனியில் வீடு கிடைக்கும், 7.5 சனியில் வாகனங்கள் கிடைக்கும். சினிமா துறையில் பிரபலமாகக்கூடியவர்கள், அரசியலில் பிரபலமாகக்கூடியவர்கள். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனமாக பார்த்துக்கணும். பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் ரொம்ப பேரண்ட்ஸு ரத்த பந்த உறவுகள் எல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிட கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கூடவே கூடாது. எல்லாம் மீனம் பார்த்துக்கிறது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் இருக்கும். கண்டிப்பா ஸ்ட்ரெச்சிங் பண்ணியே தீரணும். ஸ்ட்ரெச்சிங் வந்து சூரிய நமஸ்காரமாவது கத்துக்கணும். இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஜிம்ல கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெச்சிங் எது பிடிக்குதோ பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். பெரிய சிக்கலை
மீனராசிக்காரர்கள் அனுப்பிக்கக்கூடிய காலகட்டம் விடம் அது என் வாயால் சொல்றதுக்கு நான் விரும்பல. உடற்பயிற்சியை ரெகுலராக செய்ய 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 சப்பளங்கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு ஏந்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெரிய பலமும் பெரிய சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் கவலையே வேண்டாம். கணபதிக்கு ஆரிய சக்தி மாலை, ராகவேந்தருடைய மூல மந்திரம், விநாயகரை வழிபட்டாலும் சரி, கணபதியை வழிபட்டாலும் சரி, அல்லது ராகவேந்தரை வழிபட்டாலும் சரி, பாபாவை வழிபட்டாலும் சரி, ஆனால் சரணாகதி அடைவது நன்மையை ஏற்படுத்தி தரும், யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய 2026ஆம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணடை ஆராய்ச்சி கூடாது, பிள்ளைகளோட சண்டை கூடாது, பிள்ளைகளோட தகராறு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து கூடவே கூடாது. சார் இந்த 12 ராசிகள் பற்றி பொது பலன்கள் எல்லாமே ரொம்ப இதுவாக எங்களுக்கு சிறப்பாக சொல்லிட்டீங்க சார். இப்போது முக்கியமான ஒரு விஷயம், 2026 புத்தாண்டு மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜய் அவர்களும் களத்தில் இறங்கியிருக்கிறதுனால இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் சார். ஆல்ரெடி களத்தில் இருக்கிற திமுக அதிமுக மட்டும் இல்லாமல் இப்போ நான் தமிழர் கட்சி, எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 2 போட்டிகள் மட்டும் இல்லாமல் இப்போ இத்தனை பேர் சேர்ந்து போட்டி போட்டால் இந்த களத்தில் யார் வின் பண்ணுவா, எப்படி இருக்க போகுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இருக்குல்ல சார். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எல்லா கட்சியும் சொன்னீங்க, எங்கள் கட்சியும் விட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சி. அண்ணாமலை மட்டும் தான் சொன்னீங்க. இல்லை அண்ணாமலை மட்டும் தான் சொன்னீங்க. ஆனால் கட்சி பேரெல்லாம் சொன்னீங்கனால கட்சி சொன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆல் இண்டியா ஆள்றோங்க நாங்க, அதுல எங்களுக்கு கர்வம் இருக்கும்ல. அதெல்லாம் இல்ல இல்ல டிஎம்கே இருக்கு எல்லாம் சொன்னீங்களே, எங்க கட்சி காணும்னு பார்த்தோம். பிஜேபி அப்படி அது சந்தோஷமா இருக்கு. பிஜேபியும் இப்போ களத்துல இருக்கு சார், எப்படி இப்போ இருக்க போகுதுன்றதை சொல்லுங்க. அப்படி இல்லை, அதாவதுங்க 2 விஷயம் தான். குரு பயிற்சி வருது, அதே போல வந்து குரு அதிச்சாரம் இருக்கு, சனியுடைய வாக்கியப்படி சனி பயிற்சியே இருக்கட்டும், திருக்கணிதத்தில் வந்துருச்சு. இப்போ கிரகங்கள் வந்து எப்படின்னா மாத கிரகங்கள் இருக்கு. இப்போ மார்கழி மாதம் மட்டும் சூரியன் வந்து தனுசுல இருப்பார். மார்கழி முடிஞ்ச உடனே சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார். அதாவது தை மாசத்தில் மகரம், அதனால்தான் தை வந்து மகர சங்கராந்தின்றதெல்லாம் கொண்டாடுறோம். இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மாசி மாதம் வந்து இதில் வருவார், கும்பத்துக்கு வர்றார். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு இம்பேக்டை கொடுப்பாங்க. ஒரு ராசிக்கும் ஒரு இம்பேக்ட். 7ஆம் வீட்டில் வருவாங்க, 8ஆம் வீட்டில் வருவாங்க, 2ஆம் வீட்டில் வருவாங்க, 6ஆம் வீட்டில், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சூரியன். அடுத்தது செவ்வாய், அவருடைய அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான், ஏன்னா பிளானட் மூவ்மெண்ட்டே இருக்கும். இப்போ வந்து சும்மா இது வந்து எடுத்தோம் கவுத்தேன்னு நீங்கள் கேட்டது என்னன்னா, இவங்க இதில் என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் யாருது? களம் வந்துங்க இப்போ எப்படின்னா கூட்டணி தான், சோலோ களம் கிடையாது. இதில் இந்த கூட்டணி எல்லாமே அமையறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யார் முதல்ல அமைச்சு இறங்குறாங்களோ அவங்களுக்கு நல்லது. அது யாராக இருந்தாலும், டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும். இந்த கடைசியில் பார்த்துக்கலான்னா இந்த விஜய் ஃபேக்டர் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். விஜய் கடக ராசிக்காரர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாமலை கடக ராசிக்காரர். நயனாரதும் வந்து பவர்ஃபுல்லான அமைப்பு. எடப்பாடி சாரது வந்து கன்னி, ஸ்டாலின் சாரது சிம்மம், உதயநிதி சாரது வந்து ரிஷபம். ஸோ இதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், நிறைய ராசி பலன்லாம் படிச்சிருக்கோம். அதில் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், கடகத்துக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் என்னன்னா உதய சாரது வந்து இந்த மார்ச் மாசத்துலேருந்து ராகு புத்தி சுக்கிரன்ல மாறி குரு புத்தி வருது. அந்த குரு புத்தி வர்றதுக்கு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணலாம்னா அவர் களத்தில் ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ இருக்கிற அந்த ஸ்பீடு வேகம்லாம் தப்பாயிடும். அதனால எல்லாமே அவர் மார்ச் மாசத்துக்குள்ளேயே அவருக்கு எல்லாமே இம்பாக்ட் இருக்குது. எத்தனை கூட்டணி கீட்டணி எல்லாம் அவர் முதல்ல டிசைட் பண்ணாருன்னா ஒரு வலிமையா இருப்பாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய நிகழ்ச்சியில். அவருடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதே போல பெரிய விஷயம் யாருக்கு பார்த்தா எடப்பாடி சாருக்கு குரு வந்து ரொம்ப பலம் கொடுக்க போறார், வரக்கூடிய குரு பயிற்சி. ஆனா அது மே மாசத்துல இருந்து ஜூன் மாசம் தான் அது வரப்போகுது. ஆனா அதுக்குள்ள இந்த தேர்தல் வந்துடும். அதனால அவர் இப்பவே அதை அறுவடை பண்ணணும். ஏன்னா கன்னியா ராசிக்கு 10ல் குரு இருக்கு. 10ல் குரு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா பதவியை வந்து கெடுக்க பார்ப்பான். பதவிகளை வந்து அது முதல்ல நம்ம வந்து உஷாராயிடும். சரி,
உஷாராயிட்டு இப்பவே வந்து பொங்கல் வர்றதுக்குள்ளேயே இறங்கி எல்லாருமே கூட்டணி வச்சு, ஏன்னா இந்த கூட்டணிகளை நான் நம்பல. இப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறச்ச, சிம்மத்தில் கேது இருக்கிறச்ச, இவங்க தான் என் கூட்டணி, இவங்களோட தான் நான் என் கூட இருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஸ்திரம் பண்ணிக்கணும். சரி. அந்த கூட்டணிகளை கரெக்டா இல்லைன்னா கூட்டணிக்காரங்க ஜம்ப் ஆவாங்க, ஆதாயத்தை பார்ப்பாங்க, சீட்டு பார்ப்பாங்க, மற்ற அவங்களுக்கு செல்வாக்கு பார்ப்பாங்க. அதனால முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி கையெழுத்து வாங்கி டிக்ளேர் பண்ணி களத்துல இறங்கி, இதுதான் வந்து சூட்சமம்ன்றது. கிரகங்கள் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடும். இப்போ நம்ம சொன்னோம், அதாவது என்ன சொன்னோம், தனுசு ராசிக்கு கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரணாகதி அடைங்கள், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரணாகதி அடைங்கள். ஏன் சொன்னோம்? கன்னியா ராசிக்கும் சொன்னோம். இந்த கிரகத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கூடாது. அதெல்லாம் எப்படி நான் என் பொண்டாட்டி கிட்ட சரணாகதி ஆகலன்னா கஷ்டப்படுவேன், இறங்கிதான் போகணும். ஸோ இது போல வந்து நன்றாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து நானும் ஒரு கட்சியில் இருக்கேன், எல்லாருக்கும் இருக்கு. இப்போ உதய்க்கு நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. விஜய் சாருக்கு நல்லா இருக்குது. எந்த லெவலில் அவர் கூட இருக்கவங்க அதை கொண்டு போறாங்கன்றதை நீங்க பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா எல்லாமே இப்போ எதுவாக இருந்தாலும் ஜனவரி 14 வரைக்கும் தை மாசத்துல இருக்கக்கூடிய சூரியன், பிப்ரவரி 14 ஜனவரி 14 தான் தை மாசத்துக்கு வராரு. பிப்ரவரி 14 லவர்ஸ் டே வரைக்கும் அவர் இருப்பாருங்க. அந்த சமயத்துக்குள்ள தமிழ்நாடு அரசியல் எதெல்லாம் தேர்தல் இந்த கூட்டணி எல்லாம் செட்ரைட் ஆயிட்டு கொண்டு போன பிறகுதான் இதை பத்தி நம்ம சரியா பேச முடியும். நீங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எப்படி பார்த்தா நீங்க இப்போ உதய் அவர்களை பத்தி சொன்னீங்க. அவர் ஆல்ரெடி ரிஷபராசி இப்பதான் டாப் நாச் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இல்ல, அவருடைய பலம் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இருக்கிறதே இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபத்துக்கு தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது தான் துலாத்துக்கு, அதுக்கப்புறமா கடகம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் விஜய் சார் வர்றாரு, அண்ணாமலை சார். சார் அப்படி இருக்கும்போது இப்போ பிஜேபியில வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான நயனார் நாகேந்திர சார் ஜாதகம்லாம் எப்படின்னா ரொம்ப நிதானமா தீர்க்கமான முடிவுகள் எடுப்பாரு, அவசரப்பட மாட்டாரு, பழுத்த அரசியல்வாதியோட எல்லாரையும் இன்னைக்கு வரைக்கும் நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கார். அவருடைய அரசியல் வாழ்க்கை 40 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த 40 வருஷமா இத்தனை நாள் வரைக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் பேர் வரைக்கும் அவருக்கு தெரியும். ஸோ அவரெல்லாம் வந்து தீர்க்கமாக உடனடியாக முடிவுகளை, அதனால தான் சொன்னேன் பெரிய கூட்டணிகள் யார் வைக்கிறாங்களோன்றது தான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் இல்லை, தனிப்பட்டல இவங்களுக்கு நல்லா இருக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அவங்க எப்படி அறுவடை செய்ய போறாங்கன்றது தான் முக்கியன்றது தான் நான் சொன்னேன். அப்படின்னு பார்த்தா இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஆல்ரெடி கூட்டணியில தானே சார் இருக்கு. இப்போ இவருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு, அவர் கூட்டணியும் இருக்காரு அப்படின்னும் போது. ஆமா, அதாவதுங்க கூட்டணியில இருந்தாலும் எல்லாமே ஏற்கனவே இந்த கூட்டணி இருந்தாலும் திமுக வந்து வலிமையான கூட்டணியில இருக்கு. அந்த கூட்டணிக்கு மேல இவங்க ஒரு பெரிய கூட்டணி இருக்கணும். திமுக ஆளுங்கட்சி அசுர பலத்தோடு இருக்கு. அது இல்லாம திமுகவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் திமுகக்கு இருந்த பூத்து கமிட்டி மாதிரி அடுத்த லெவல்ல கட்சின்னு பார்த்தா ஆளே கிடையாதுன்ற கட்சியில இருந்த பிஜேபி தான் எலெக்ஷன் கமிஷனுடைய ரெக்கார்டு படி பூத்து கமிட்டி அதிகமாக போட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது தான் ஏடிஎம்கே. ஸோ அப்போ பிஜேபியுடைய வளர்ச்சின்றது பார்க்கணும் நீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இது மட்டும் பத்தாது, இனி கூட்டணியில் வந்து யாரெல்லாம் சேர்றது, அது இல்லாமல் தேர்தல் நேரத்தில் எத்தனை பிரச்சனைகள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் வர்றது தான் தேர்தல் நடக்க போகுது. எதிர்கட்சிகள்ன்றது எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஆண்டுல கண்டிப்பா எல்லாரையும் திருப்திப்படுத்திருக்க முடியாது, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்பெல்லாம் அறுவடை பண்றதுக்கு இவங்கெல்லாம் கூட்டணி பண்ணாலும், யாரு நீங்க சொன்ன ஏடிஎம்கே பிஜேபி, நான் வர உங்க பிரச்சனைக்கு எல்லாம் பண்ணாலும், விஜய் சார் தனியாக ஒரு கூட்டணி வைக்கிறார், சீமானும் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே எங்களுடைய எல்லா ஓட்டுமே பிரியும். அதுல திமுக வந்து விஜய் எவ்வளவு பிரிக்க போறாருன்றது தான் அடுத்த கொஸ்டின். அடுத்தது ஏடிஎம்கேல எவ்வளவு பிரிக்க போறாருன்றது அடுத்த கொஸ்டின்.
இப்போ திமுகல இருந்து விஜய் அதிகமாக பிரிச்சாருன்னு வச்சுக்கோங்க, எங்க கூட்டணிக்கு வலிமையாயிடும். ஆனா விஜய் சார் வந்து ஏடிஎம்கேல இருந்து அதிகமாக பிரிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, எங்க கூட்டணிக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அது ஆளுங்கட்சி கூட்டணிக்கு வரும். ஸோ விஜயோட இம்பாக்ட் ரொம்ப. அடுத்தது சீமான் சார் இருக்கார். இப்போ இதுல வந்து அவர் இன்னும் தனியா நிற்பாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தனியா நிக்கட்டும், அவரை பத்தி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, சீமான் சாருக்கு எனக்கு எல்லாரும் நண்பர்கள். ஆனால் இந்த சமயத்தில் அவர் தனியா நிக்கிறதுனால அதே அளவுக்கு அவர் ஓட்டு வாங்குவாரான்றதை பார்க்கணும். விஜய் இப்போ களத்துல இருக்கிறதுனால அப்படி கிடையாது, இவருக்கு போட்டாலும் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த ஓட்டை கண்டிப்பா வேற யாருக்கா தான் போடும். கண்டிப்பா சார். புரியுதுங்களா உங்களுக்கு? சப்போஸ் விஜய் சார் சீமான் சார் இல்ல, நம்ம இந்த வாட்டி டிஎம்கேக்கு தான் நமக்கு ஆன்டியா போகணும்னு சொல்லி அவர் ஒரு கூட்டணி எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது எவ்வளவு பெரிய பலம். இதெல்லாம் பார்ப்பதுக்கு தான் February 14 வரைக்கும் இழுக்கும்ன்றது. சார் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். உங்களுக்கு நிறைய இருக்கும், சொல்லுங்க. இல்லை சார், இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னன்றது நமக்கு தெரியும்ல சார். விஜய் அவர்களோட இந்த புதுசாக இப்போ கட்சி ஆரம்பிச்சு இப்போ புதுசாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது, நான் களத்தில் தான் நிற்பேன், நான் சிஎம்மாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த மக்களோட இது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு இதே ஏரியாவில் பக்கத்தில் தான் வேற ஒரு சேனலுக்கு நான் தான் சொன்னது, புரட்டாசியில் பேசுகிறது விஜய் சாருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொன்னேன். ஆரம்பிச்சது 40 பேரை கொண்டுட்டு ஆரம்பிச்சது, அது வேற விஷயம். ஆனால் அது வந்து அவருக்கு வந்து பெரிய ஸ்டார்டிங் கொடுத்துருச்சு. விஜய் சார்து நான் ஏற்கனவே சொன்னது தான், நீச்சபங்க ராஜயோகம்னு இருக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம். அதை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதில் வந்து நிறைய ஜாதகத்தில் யோகங்கள் தான் முக்கியம். அதுபோல் இன்னொரு நீச்சபங்க ராஜயோகமும் இருக்குது இங்கே. யாருன்னா உதய் சார். ஸோ ஒரு நீச்சபங்கம் வேலை செய்யறது விஜய் சார்து கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீச்சபங்கம். இல்லைன்னா ஒருத்தர் வந்து இவ்வளோ வருஷம் சினிமாவை ரூல் பண்ண முடியாது, சினிமாலே இவ்வளோ பெரிய மாஸ் லீடர் ஆக முடியாது. ஒரு மலேசியாவில் போனால் 80,000 பேர் வந்து நிற்க முடியாது. ஏன்னா மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் இப்போ எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த யோகங்களில் தான் கணக்கில் பார்த்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, நான் பிறந்திருக்கேன், நம்ம போனால் 10 பேர் வருவானா? வரமாட்டான். நம்மளே கூப்பிட்டா கூட வரமாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து இல்லை, அது அடுத்த விஷயம். ஆனால் இது போல மாஸ், ஒரு செல்வாக்கு, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் கண்டிப்பா சார். அதில் வந்து விஜய் சாருக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் அவர் வந்து இதை வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் கூட இருக்கவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவர் தான் வந்து இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாருன்றது எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஆனால் அது கூட்டணிகள்லாம் எப்படி சேருதுன்றது நீங்கள் கேட்கறதுக்கு விஜய் சார் எப்படி இருப்பார்னா நல்ல ஜாதகம், அவருக்கு இப்போதைக்கு நல்லது. இது நான் இன்னும் சொல்லிட்டேன், ராகுபத்தி இருக்கு. அதனால மார்ச் மாதம் வரைக்கும் அது அப்லிஃப்டாக இருக்கும். ஆனால் மார்ச் மாதம் தாண்டி தான் எலெக்ஷன் வருது நான் சொல்றது. அதனால அந்த மார்ச் மாதத்துக்குள்ள அதை அப்லிஃப்ட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுக்கிறாரா, இல்லை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குரு பலத்தை வாங்கி டவுன் ஆகிறாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். February 14 தான் அதெல்லாம் தெரியும். கடைசியா ஒரு கேள்வி சார். உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக தானே சார் இருக்காங்க. அவர் களத்துல வந்து நின்று முதலமைச்சரா போட்டி போடல. அப்ப அவரோட என்ன சார்? எதுக்கு இப்போதைக்கு ஒரு அவங்க அப்பா இருக்காரு, அந்த உதயநிதி சார்தோ அந்த குடும்பமோ கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் வந்து அந்த பதவியை பிடுங்கல. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும். உதயநிதி சார் இருக்கிறச்ச எப்படி வந்து அவங்க அப்பா இருக்கிறச்ச உதயநிதி சார் வருவார்னு நான் சொல்ல முடியும். உதயநிதி சார் அவங்க அப்பாவுக்கு உதவி செய்வார்னு தான் நான் சொன்னேன். அவருடைய கிரகம் அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யும். அதை தான் வரக்கூடிய காலத்தில் பார்க்க போறீங்க. நீ என்னன்னா தேர்தல் கூட்டணி விஷயமா அது. இப்போ வந்து கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருக்குதுன்னா நம்ம ஜாதகத்தை வச்சு அலசிடலாம். இப்போ நம்ம பேசிட்டு போனால் அன்னைக்கு நைட்டே கூட்டணி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய. அதே போல் வந்து யாருக்கு உயிருக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா மனிதர்கள் தான், இந்த கிரகங்கள் வந்து மோசமானது. ஹெல்த் விஷயத்தில் யாரெல்லாம் தொந்தரவு பண்ண போகிறதுன்னு பார்க்கணும். விஜய் சார்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. விஜய் சார்து நீச்சபங்க ராஜயோகம் பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதை வந்து அவர் எப்படி கொண்டு போகிறாரு, அவர் கூட இருக்கவங்க அவரை கொண்டு போய் நிற்க போகிறாங்களா, இல்லைன்னா சைடில் இழுத்து விட போகிறாங்களான்றது வரக்கூடிய காலகட்டத்தில் தான் பார்க்கணும். மார்ச் மாதம் வரைக்கும் விஜய் சாருடைய அமைப்பில் வந்து பிரமாதமாக இருக்கிறச்சு. அந்த குரு புத்தி வர்றதுனால அந்த குரு புத்தியை அவர் எப்படி ஓவர்லுக் பண்ண போகிறாருன்றது தான் வரக்கூடிய காலகட்டம். ஃபைன் சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.
உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2026 ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். 2026 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.